செல்லகுட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போயிட்டு பார்த்து வந்துருங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு வலுக்கட்டாயமா கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் எந்திரிச்சு வராங்க. ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப ஸ்பாக்கு போகணும், ஆனா ஹீரோ எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் ஓவர் திமிர்த்தனமா பேசுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ஸ்பாக்கு சார்லியை கூட்டு போலான்னு சொல்லிட்டு சார்லி கால் பண்ண. சார்லி ஐயோ ஸ்வீட் ஹார்ட், நான் இப்பதான் வெளியே வந்தேன், சாரின்னு சொல்ல. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ தான் ஸ்பாக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்தா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிக்காத அந்த ரெண்டு பொண்ணு ரீனா டீனாவும் அங்கதான் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைகரை அந்த மேலதிகாரியுடைய பொண்ணு என்ன பண்றா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், வா என் கூடன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்கு கூட்டு வந்துடுறா. டைகர் கேட்கறான், ஏமா நான் போலீஸ்காரனா இல்ல உன் வீட்டு வேலைக்காரனாமா அப்படின்னு சொல்ல உடனே, ஆனா நம்ம மேலதிகாரியோட பொண்ணு என்ன பண்றா, சரி ட்ராலியை தள்ளிட்டு வான்னு சொல்ல. இப்ப இந்த ரீனா டீனா என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு கிரீமை பத்தி சொல்லி, அந்த கிரீம் உங்ககிட்ட இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள நாங்க அந்த கிரீமை வந்துட்டு ஐப்ரோல போட்டுக்கிறோம், அது வேற லெவல் கிரீம் தெரியுமான்னு சொல்லிட்டு போவேன். இப்போ அதே கிரீமை நம்ம ஹீரோயின் ஐப்ரோல தடவுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணணும்ன்றதுனால தான் அந்த கிரீமுடைய பேரையே சொல்லிட்டு போயிருக்காளுங்க போல இருக்கு அந்த ரீனா டீனா. ஹீரோயினும் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு மசாஜ்லாம் பண்ணிட்டு ரூம்ல படுத்துட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க ரூம் தேடி வரேன். ஆனா நம்ம ஹீரோயினுடைய ரூம்ல யாரோ ஒருத்தவங்க கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை குத்தலான்னு வராங்க. ஆனா கரெக்டா ஹீரோ பார்த்தோன்னே இப்போ ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் இங்க உள்ள ஹீரோ வந்தோடனே மசாஜ் பண்றவங்க தான் நினைச்சு இன்னும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்களேன்னு சொல்ல. ஹீரோவும் அங்க யாருமே இல்லாதனால ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா, அடே நீ என்னடா பண்ற ரூம்லன்னு கேட்க. இல்ல ரொம்ப நேரம் ஆச்சு நீ வரலையேன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன்னு சொல்ல. ஹீரோயின் ஹீரோ வச்சு மொத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பார்லரோடைய வந்துட்டு லேடிஸும் வந்துட்டு ஐயோ நாங்க கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோ ஏமா அடிச்சதெல்லாம் போதுமா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போவேன். இங்க வந்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சு வரேன். நம்ம டைகர் வந்துட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆள் நின்னுட்டு நோட்டமிட்டு இருக்கான். இதை பார்த்த டைகர் யாரா நீன்னு கேட்க, அவன் யாரு என்னன்னே சொல்லாம நம்ம டைகர் கூட சண்டைக்கு வரான். டைகரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சரிப்பட்ட ஆள் கிடையாது போல இருக்கு. அவனும் வந்துட்டு அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அடிச்சு முடிச்சு பிடிக்க, ஆனா அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்டேயும் போன் பண்ணி சொல்லிடுறான், ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி அவனும் ஒருத்தவன் நோட்டமிட்டு இருந்தான்னு சொல்ல. ஹீரோவுக்கா தலை குழம்பிட்டே இருக்கு. யார் தாண்டா இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோனை பத்தி யோசிக்க அந்த கிஸ்ஸின் தான் ஞாபகம் வந்து ஹீரோவும் அதெல்லாம் கிஸ்ஸின் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி பார்த்து நம்ம ஹீரோயின் அலல் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம் உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து தான் கத்திருக்காங்க போல இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வர ஹீரோயின் பெட்ஷீட் வச்சு ஹீரோடைய மூஞ்ச மூடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிரீமை தடவனால ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா புருவ முடியெல்லாம் விழுந்துருச்சு போல இருக்கு. இதெல்லாம் அவளுங்க வேணும் தான் பண்ணிருக்காளுங்க. வேணும்னே இந்த மாதிரி எனக்கு ஒரு கிரீமை வந்துட்டு சொல்லியிருக்காளுங்க, இதனால என் புருவ முடியே போயிடுச்சு, நல்ல வேலை வேற எங்கேயும் தடவலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து புலம்பிட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே விடு, நம்ம சார்லிக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ண, சார்லி ஏதா பண்ணுவான்னு சொல்ல சார்லிக்கு கால் பண்ண. சார்லி சரி நாளைக்கு காலையிலே வந்துட்டு ஒரு பியூட்டிஷியனை கூப்பிட்டு வரேன், நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு புருவ முடியெல்லாம் நட்டு விட்டுறாங்க. ஹீரோயினும் நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அந்த சாங் பொண்ணும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க. ஹீரோ வேற நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானா. சார்லி கேட்கறான், என்ன ஹீரோயின் அழகா இருக்காளா, அவளையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கடுத்த சீன்ல அந்த சாங் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு தான் ஹீரோ பிடிச்சிருக்கு இல்லையா, ஹீரோ கிட்ட வலிஞ்சு பேசுறா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு லைட்டா கடுப்பாவுல ஜலஸே ஆகுது. இதை பார்த்துட்டு நம்ம சார்லி என்னாச்சு உனக்கு ஜலஸ் ஆகுதான்னு ஹீரோயினை கடுப்பேத்த நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஹீரோ பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு, ஏன் இவன் இந்த மாதிரி கத்திட்டு போறா, ஒன்னும் புரியலையே, ஒரு வேலை நல்லா பேசுறா ஒரு வேலை நல்லா பேச மாட்டேன்றான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அங்க சண்டையாவ. இங்க அண்ணன் தம்பிக்காரங்களுக்குள்ள நம்ம ஹீரோயினை வச்சே சண்டை நடந்துட்டு இருக்கு. எப்பயும் போல அண்ணக்காரன் ஹீரோயினும் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, தம்பிக்காரன் இல்ல நம்ம ரெண்டு பேருமே அவளை ஷேர் பண்ணிப்போன்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கா. மறுநாளும் காமிக்கிறாங்க ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்குள்ள அந்த சாங் பொண்ணு இவளுடைய கையாலே என்னத்தையோ சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்து வலிஞ்சு பேசிட்டு இருக்க. இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கா கடுப்பாவுது. ஹீரோ கிட்ட நீ பாடி கார்டு தானே, பாடி கார்டு வேலையை மட்டும் பாரு ஓகேவா, இங்க இருந்து வெளியே போ செட்டை விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு ஷூட்டிங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க பாருங்க ஒரு ரூம்குள்ள. அப்ப எவனோ ஒருத்தவன் ஒரு பாம்பை கொண்டாந்து ஹீரோயின் இருக்க ரூம்ல உள்ள விட்டுறான். ஹீரோயினும் அந்த பாம்பை பாக்குறாங்க, கத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே போலான்னு பாக்கக்குள்ள ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வேற லாக் பண்ணி இருக்கு. இப்ப ஹீரோயின் செம்மையா பயந்து போயிடுறாங்க. அந்த பாம்பு வேற கரெக்டா நம்ம ஹீரோயினோட கால்லே கொத்திடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினால ஒண்ணும் முடியல, மயக்கப்பட்டுக்கிட்டே எப்படியாவது வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா வெளியே வந்து பாத்தீங்கன்னா வர முடியல, ஹீரோயின் மயக்கப்பட்டு உள்ள விழுந்துட்டாங்க. இங்க நம்ம ஹீரோவும் சார்லியும் ஹீரோயினும் காணுமேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் நொரத்தள்ளி போய் கிடக்குறாங்க. ஆனா வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு வரேன், ஹீரோயின் பொழைச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பயமே போகல போல இருக்கு. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு மறுநாள் காலைல குளிக்க போலாமேன்னு சொல்லிட்டு போறான் பாருங்க வீட்டுக்கு. அந்த கேப்ல மறுபடியும் எவனோ ஒருத்தவன் ஹீரோயினை கடத்திடுறான். உடனே நம்ம ஹீரோயினை அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து வந்துட்டு குடுகுடுன்னு ஓடலான்னு சொல்லிட்டு போறாங்க.
அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டா வந்துடுறான். என்னது இது ஹீரோயினோட செப்பலா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தேட, நம்ம ஹீரோயின் அந்த கடத்தின ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு மெத்தைக்கு ஓடி வரேன்னு சொல்லிட்டு செம்ம சேசிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் கரெக்டா அவனை பிடிச்சி சம்மாடி அடிச்சு யாரா அவன் அனுப்பி வந்து சொல்றான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சம்மாடி அடிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அவனும் அவன் நம்ம ஹீரோ தப்பிச்சு இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு டிமிக் கொடுத்துட்டு ஓடலான்னு பார்க்க ஒரு இடத்துல போயிட்டு லாக் ஆயிடான். ஹீரோ போயிட்டு யாரா அவனை அனுப்பிச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள எவனோ ஒருத்தவன் எங்கிருந்தோ வந்துட்டு அவனை ஷூட் பண்ணி மெத்தையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் டைகரும் போய் பாக்குறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்மையா பயந்துடுறாங்க. சோ அடுத்து நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கன்சோல் பண்றான். டைகர் என்ன சொல்றான், ஐயோ நைட் டைம்லயும் பேசாம நீ இங்கே இருந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் நைட் டைம்லயும் இங்கே இருந்துக்கிறேன், இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, ஸோ நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்ல, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுடைய ஹாஸ்பிட்டல்லே அதாவது ரூம்லேயே தங்குறா. அப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த சாங் பொண்ணு கால் பண்றா. அப்ப நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ஹீரோயினுக்கா செம்ம ஜெலஸ் ஆகுது. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட யார்கிட்ட பேசிட்டு இருக்க, எதுக்காக அந்த சாங் பொண்ணு கிட்ட பேசுறேன்னு கேட்கா. ஹீரோ உடனே ஏன் உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்கா. நம்ம ஹீரோயின் நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்னு சொல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்கற, இதெல்லாம் என் பர்சனல் விஷயம் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கரெக்டா பக்கத்துல நெருங்க வர ஹீரோயின் ஹீரோ கிஸ் கொடுக்க தான் வரான் போறாளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை மூட டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஸோ 2 பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா வெளியே தான் இன்னும் சொல்லிக்க காணும். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா 2 நாளுக்கு அப்புறமா ஹீரோயின் அவங்க அக்காவுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் போய் பாக்குறாங்க. அதுல போய் பாக்குறப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்கள் நம்ம ஹீரோயினுடைய அக்காவுடைய பாடியில இருக்குன்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டு ஏதோ எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்க மாதிரி காயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் ஃபோன் பண்ணி என்னோட வீட்டுக்கு வர முடியுமா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வேற வழியே இல்லாம இந்த தடவை வந்துட்டு எதுவுமே சொல்லி தப்பிக்க முடியாதுன்றதுனால ஹீரோயினும் வரேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த தம்பிக்காரனை தான் காமிக்கிறாங்க. அவனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டி நிறைய வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அடிச்சு துன்புறுத்துற மாதிரி நிறைய ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். இதை பாக்குறப்ப இவன் ஒரு சைக்கோ மாதிரி தான் தெரியுது. நீங்களே பாருங்களேன், ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டு அவனோட கழுத்துல சுத்தி அதை நெருக்கி வேற அவனே வேற சிரிச்சுக்கிறா வேற. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை நினைச்சு செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. யாரு தாக்கா உன்னை கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்க. இப்ப மறுநாள் காலைல நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போயிடுவேன், அதாவது தம்பிக்காரனோட வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாகுது. உன்ன மாதிரி நீ புரிஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கியா, புரியாம நடந்துட்டு இருக்கியா, உங்ககிட்ட தான் காசு பணம் நீ ஏகப்பட்டது இருக்குல்ல, இருந்தாலும் உன் பாடியை விட்டு மறுபடியும் நீ சான்ஸ் கேட்கறதுக்காக தம்பிக்காரனோட வீட்டுக்கு போறியா, பேசாம நீ நானும் ஒன்னா சேர்ந்துடலாமா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஓவரா நம்ம ஹீரோயின் பேச ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி மெத்தையில இருந்து தள்ளி விட்டுறாங்க. ஹீரோக்கு இடுப்புல செம்மையா அடிபட்டுட்டு ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கில்ட் ஆகுது. ஐயோ இந்த மாதிரி தேவையில்லாம உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூமுக்கு வந்து பார்க்க அங்க வேலைக்காரங்களை வச்சு நம்ம ஹீரோ அங்க மசாஜ் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன ஒன்னும் இல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட. இப்ப அந்த வேலைக்காரங்க பிடிச்சி நம்ம ஹீரோவுக்கு நெட் எடுக்கிறாங்க பாருங்க. ஹீரோ அங்க அலறல்ல கத்திட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லை. ஹீரோயினை கொண்டு போய் அந்த தம்பிக்காரனுடைய வீட்டுக்கு டிராப் பண்றதுக்கு கூட்டு போவேன். நம்ம ஹீரோயினை வேணும்னே பழி வாங்கணுன்றதுக்காக ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா காரை வேகமா கூட்டு வந்து ஹீரோயினை அங்க வந்து விட்டுறான். ஹீரோயின் நீ வேணும் தானே காரை அப்படி வேகமா விட்ட, போய் வேற ஏதாவது பக்கத்துல ரூம் எடுத்து தங்க போன்னு சொல்ல ஹீரோவும் விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல ஹீரோயின் இங்க தம்பிக்காரனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கால் பண்ணி டைகர் கிட்ட விஷயத்த சொல்ல டைகர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ ஹீரோயினை விட்டு வந்துடக்கூடாது, அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சா என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோவும் வந்து சரின்னு தான் யோசிக்கிறான். ஆமா நம்மளுடைய டியூட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம சரியா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு அதாவது அந்த தம்பிக்காரனுடைய வீட்டுக்கு போவேன். ஹீரோயின் அங்க தம்பிக்காரனுக்கு டிமிக் கொடுத்துட்டு வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமா அக்கா இறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களே அந்த பாக்ஸை பார்த்துடுறாங்க. அதான் அந்த திங்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அந்த ஒரு மாதிரி வியர்டான அந்த சாட்டை இந்த மாதிரிலாம் அந்த திங்ஸை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே பயந்து போய் நிற்கக்குள்ள தம்பிக்காரன் வந்து அதெல்லாம் ஷூட்டிங்காக வச்சிருக்க பொருள்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏமாத்திடுறான். ஆனால் அவனுடைய மொழியை பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரியா முழிக்கிறான், சைக்கோ மாதிரி, ஏன்னே தெரியல. ஸோ இந்த மொழியை பார்க்குறப்ப நம்ம சேனல்ல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா ஒன்று போட்டோம், கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தான், அவனை கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திங்ஸ் தானே வச்சுட்டு இருந்தான். எனக்கு அந்த ஜாமா தான் ஞாபகம் வருது. அந்த ஜாமாவை யாராவது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரான ஜாமா. அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் குடிக்கக்கூடிய ஏதோ வந்துட்டு ஒயின்ல ட்ரிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் ஏதோ கலந்து விட்டான் போல இருக்கு. ஹீரோயின் அங்க அறபோதை ஆயிடுறாங்க. செம்மையா மயக்க போட்டு விழுந்து வர ஹீரோயிங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனுக்கே தெரியாம அந்த தம்பிக்காரனுடைய வீட்டுக்குள்ள குதிச்சு வீட்டுக்குள்ள போய் பார்க்க நம்ம ஹீரோயினை எங்கேயுமே காணோம். எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு ரூமா தேட போனா ஹீரோ ஒரு ரூம்ல ஹீரோயினும் தம்பிக்காரனும் இருக்கிறத பாத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய கையில இந்த தம்பிக்காரன் விலங்கெல்லாம் மாட்டி வச்சிருக்கான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு தெரியல. ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல நெருங்க வர அந்த டைமா பார்த்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஆளுங்கெல்லாம் இந்த டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பாங்களே
இல்லையா, சும்மா அந்த வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு காசுலாம் கூட நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களை அந்த தம்பிக்காரனுடைய வீட்டுக்குள்ள விட அவனுங்க உள்ள வர இப்போ அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அந்த தம்பிக்காரன் வெளியே போயிட்டு யார் நீங்களாம் எதுக்கே இங்க வந்திருக்கீங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ இங்க ஹீரோயினை காப்பாத்தி அவன் தங்கி இருக்க ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்க போதையில இருக்காங்க இல்லையா, உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த தம்பிக்காரன் நினைச்சிட்டு ஹீரோ போட்டு முத்துன்னு முத்திட்டு இருக்கா. இங்க அந்த தம்பிக்காரன் ரூம்குள்ள ஹீரோயின் இல்லைன்னு எங்க போயிட்டா அவ, எப்படி போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஏமா தாய், நான் ஒன்னு அந்த தம்பிக்காரன் கிடையாது, உன்னை காப்பாத்தி கூட்டு வந்த அமைதியான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டா வச்சு நம்ம ஹீரோயினா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு விட்டுட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிடுறான். அதாவது கிளம்பிட்டானா அவன் ஹாலுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்க போதையிலே புலம்பிட்டு இருக்கா. அப்ப மறுநாள் காலைல விடியுது, ஹீரோயின் எந்திரிச்சு வராங்க. என்னம்மா இந்த மாதிரி நேத்து நீ என்னம்மா அட்டகாசம் தெரியுமா பண்ணேன்னு சொல்ல, ஹீரோயின் நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க, ஹீரோ உடனே நடந்தது சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் அச்சோ என்னடா இது இந்த மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே காமிக்கிறாங்க ஹீரோயினும் ஹீரோவும் பீச்ல உட்காந்து ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசக்குள்ள ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆகி விளையாடிட்டுலாம் இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்டுறாப்ல, நீ என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா இல்ல என்னத்தையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கா, அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்ப எந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு தயாரா இல்ல போல இருக்கு. ஹீரோயின் அவங்க அக்காவை பத்தி எதுவுமே சொல்லாம அடுத்த நாள் ஷூட்டிங்காக போறாங்க பாருங்க. ஷூட்டிங்ல ஒரு சீன்ல அந்த சாங் பொண்ணை வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கழுத்து நெரிச்சு கொலை பண்ற மாதிரி ஒரு ஷூட்டிங் இது போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப உண்மையாவே அந்த சாங் பொண்ணை கழுத்தெல்லாம் நெரிச்சு தண்ணி எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் அவங்களோட சுயநினைவே இல்லாம பண்றாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. சாங் வந்துட்டு நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாங்க. கூடவே சேர்த்து நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சுயநினைவே இல்லாம பண்ணதுனால மயக்கமும் போட்டு விழுந்துடுறாங்க. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எதுக்காக ஹீரோயின் சாங் வந்துட்டு இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க. தம்பிக்காரன் ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரான். வந்து அவன் பொக்கே எல்லாம் கொடுக்க இதை வந்துட்டு ரீனா பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆகிறா. ஏன்னா ரீனா தானே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன் கூட இருந்தது. அதனால அவ டென்ஷன் ஆவ. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம தம்பிக்காரன் கூட வெளியே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்ல ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. எது அந்த சாங்க பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ போயிட்டு ஹீரோ கூட சாப்பிட்டுட்டு ஓகேவா தானே இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்ப தூரமா நின்று சும்மா அந்த ஹீரோயின் அந்த தம்பிக்காரன் பேசிட்டு இருக்கா. அந்த தம்பிக்காரன் ஹீரோயினை நெருங்க ட்ரை பண்றான். ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துல ஒரு வேளை இவன் தான் நம்ம அக்காவை கொலை பண்ணியிருப்பான், எப்படியா இருந்தாலும் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு கொன்னுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. அதனால அவன் தப்பிச்சிடான். பிளஸ் அவன் போன்ல யார்கிட்டயோ வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை எல்லாம் வந்துட்டு பேரம் பேசி விக்கிற மாதிரி வந்துட்டு பேசுறத கேட்டுறாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்தை போய் சார்லி கிட்ட சொல்றாங்க. சார்லி பயப்படுறான். என்ன பொண்ணுங்களை கூட வந்துட்டு விப்பானா, நீ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, உங்க அக்காவுடைய கேஸை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம உனக்கு ஏதாவது ஆயிட போகுது பிரச்சனைன்னு சொல்ல. ஹீரோ கரெக்டா இங்க வந்ததான் ஹீரோயினை பார்த்துட்டு என்னமா தாய் முழுசா இங்க வந்துட்டியான்னு கேட்க, ஹீரோயின் ஏன் செத்துடுவ நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறாங்க. சோ இதை பாக்குற அந்த பொண்ணு அதான் வந்துட்டு ரெண்டு பேருமே கியூட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பாக்குறதப்ப சாங்குக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. ஆனா அவ தான் ஹீரோவை லவ் பண்றா இல்லையா, ஹீரோவை லவ் பண்றா, ஹீரோ வர பிடிச்சிக்கலையா, அவ டென்ஷனா அங்க இருந்து போவ. அப்படி அங்க சீன் கட் பண்ணி நம்ம டைகர் கிட்ட தான் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மேலதிகாரியோட பொண்ணு வந்திருக்கா. ஆக்சுவலி என்னன்னா இந்த மேலதிகாரியோட ஒய்ஃப் அதான் நம்ம அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய அம்மா இறந்துட்டாங்க போல இருக்கு. இன்னைக்குதான் வந்துட்டு அந்த இறந்த நாள். சோ இதனால அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இறந்த இடத்துக்கு அந்த கல்லறை கிட்ட போயிட்டு கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா அப்பா அங்க இல்லாததுனால வேற வழியே இல்லாம டைகரை கூப்பிட்டு வரா. சோ டைகரும் வந்துட்டு அந்த பொண்ணு அழுவுறத பார்த்துட்டு இங்க பாரு நீ இது வரைக்குமே சிரிச்சுதான் நான் பாத்திருக்கேன், அழுதெல்லாம் பார்த்ததுல ஒழுங்கா சிரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிக்க வைக்க அப்படியே அந்த பொண்ணுமே கியூட்டா சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் கப்பல்ஸ் இவங்க தான் நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல நம்ம மீதி கதையை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.